ஹரே கிருஷ்ணா. இன்றைய ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து முதலாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம் முனிவர்களின் கேள்விகள் 9வது ஸ்லோகம் நம்ம படித்தோம். தத்ர தத்யாஞ்ச சாயுஷ்மன் பவதாயத் வினிஷ்சிதம் பும்சாமேகாந்ததஸ்ரேய தன்ன சம்சிதுமர்ஹசி. ஓ நீண்ட ஆயுள் படைத்தவரே, எது பொதுமக்களுக்கு பூர்ணமானதாகவும் முடிவான நன்மையுடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவுசெய்து எங்களுக்கு விளக்கி கூறும்படி வேண்டுகின்றோம். ஓம் தத் சத். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து சௌனக முனிவருடைய தலைமையில் எல்லா முனிவர்களும் சூத கோசாமி இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. நைமிஷாரண்யங்கிற இடத்துல கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காக இந்த உலகத்தில் வந்து ஜனங்க ரொம்ப துன்பப்படுவாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நன்மைக்காக ஏதாவது சுலபமாக ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள். எந்த வழி மூலமாக எந்த வழியில் அவங்க ரொம்ப சுலபமாக பக்குவம் அடையலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? சௌனகிரிஷியோட தலைமையில் முனிவர்கள்லாம் வந்து சூத கோசாமி இடத்துல கேட்குறாங்க. ஸோ பொருள் வழியில் பிரபுபா ரொம்ப அழகாக சொன்னார். எப்பவுமே ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே வாழ்கிறவங்க. கோஸ்வாமிகளோட ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிறப்பு இறப்பு, முதுமை, நோய் இல்லையா, ஜென்ம மிருத்து, ஜரா வியாதி, அப்புறம் அதி ஆத்மீக், அதி பௌதிக், அதி தெய்வீக், இயற்கையினால் வரக்கூடிய துன்பங்கள், அதிகமான வெயில், மழையின்மை, அப்புறம் உடலால் வரக்கூடிய துன்பங்கள், மனதினால் வரக்கூடிய துன்பங்கள், மற்ற பிற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பங்கள், இப்படி எப்போவுமே நம்ம துன்பகரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இதை உணராமல் இருக்கோம் இல்லையா, அது அறியாமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். பௌதிக வாழ்க்கையில் உடல் எடுத்து கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் பொருளுடைய பிரபுபாதர். ஆன்மீக வாழ்க்கையை ஒருத்தர் பின்பற்றும் போது பௌதிகம் தானாக பின்தொடருங்கிறார். பௌதிகத்துக்காக தனியாக முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை. ஆன்மீக வாழ்க்கையை நம்ம சரிவர பின்பற்றி இருந்தோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும், இல்லை நேர்த்தியாக நடக்கும். எதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. குறிப்பாக ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பக்தர்கள், ஆச்சாரியர், குரு, ஆன்மீக குரு, பூர்வாச்சாரியர்கள், இவங்க சொல்கிறத அப்படியே பின்பற்றிட்டு இருந்தால் போதும். இப்போ அவங்க நம்முடைய நன்மைக்காக நிறைய விஷயங்களை சாஸ்திரங்களை எடுத்து உரைக்கிறாங்க. சில பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இஸ்கான் மூலமாக எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக பக்தி எப்படி பயிற்சி பண்ணுறது, இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு எப்படி பக்தியை பயிற்சி பண்ணுறது, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அப்புறம் பகவானுக்கு எளிமையாக போகா தயார் பண்ணி அதை பிரசாதம் வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை பகவானுக்கு படித்து அதை பிரசாதத்தை உட்கொள்கிறது, பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது. அப்புறம் ஏகாதசி போன்ற தினங்களில் விரதம் இருக்கிறது. ஏகாதசி விரதம் வந்து மாதத்தில் 2 தடவை வரும். இந்த ஏகாதசி வந்து விரதங்களின் சக்கரவர்த்தி. எப்படி வந்து கங்கையில் வந்து கங்கா வந்து நதிகளில் கங்கை புனிதமானதோ, மலைகள் எப்படி ஹிமாலயம் புனிதமானதோ, பக்தர்கள் எப்படி சிவபெருமான் உயர்ந்தவரோ, அதுபோல் விரதங்களில் ஏகாதசி உயர்ந்தது. ஸோ இன்றைக்கு வந்து பாபமோச்சனி ஏகாதசி, ரொம்ப மங்களகரமான தினம். இந்த பாபமோச்சனி ஏகாதசி யார் விரதம் இருக்காங்களோ, இந்த விரதத்தோடைய மகிமைகளை வந்து யுதிஷ்டிர மகாராஜ், தர்மர் வந்து கிருஷ்ணர் இடத்துல கேட்குறார். ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணர் இடத்துல கேட்பார், பகவானே இந்த ஏகாதசி விரதத்துக்குலாம் என்ன பிரயோஜனம், என்ன பலன் இருக்கும், இந்த ஏகாதசியோடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்குறார். யார்? யுதிஷ்டிர மகாராஜ். யார் இடத்துல? ஸோ பகவானே வந்து இந்த ஏகாதசியுடைய மகிமைகளை வந்து எடுத்து வைக்கிறார். இப்போ பகவான் சொல்கிற யுதிஷ்டிர இடத்துல, நான் போன ஏகாதசி ஆமலைக்கு ஏகாதசி பற்றி உனக்கு சொன்னேன். இப்போ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய, இந்த சைத்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த பாபமோச்சனி ஏகாதசி விரதம் யார் இருக்காங்களோ அவங்க எல்லா விதமான பயத்திலிருந்து விடுபடுவாங்க. பேய், பூதங்கள், பிசாச்சு, இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் அவங்க நெருங்காது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க என் மேலே தூய்மையான அன்பு அடைவாங்க. இறப்புலேருந்து விடுபடுவாங்க. மிக உன்னதமான பக்தர் ஆவாங்க. பக்தியில் மிக உன்னதமான நிலை அடைவாங்கன்னு இந்த ஏகாதசி மகிமைகளை வந்து பகவான் ரொம்ப உயர்வாக புகழ்ந்து சொல்கிறார் யுதிஷ்டிர மகாராஜ். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இது சம்மந்தமாக ஒரு புராண கதை இருக்குது. இந்த ஏகாதசி மகிமையை வந்து நான் இப்போ உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேளு. வெறுமனே இதை கேட்கறதுனாலேயே, இந்த ஏகாதசி மகிமையை கேட்கறதுனாலே ஒருத்தர் வந்து எல்லா பாவங்கள்லேருந்து விடுபடுவாங்க, இறப்புலேருந்து விடுபடுவாங்க. ஒரு சமயம் மாந்தாதான்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். மாந்தாத முனிவர், சக்கரவர்த்தி மாந்தாத ராஜா. ஸோ மாந்தாத ராஜா வந்து ரகு வம்சத்தில் வரக்கூடியவர். அவர் ஒரு நாள் லோமசா மகரிஷின்னு ஒரு முனிவரை சந்தித்தார். லோமசா மகரிஷியை சந்தித்து அவருக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஏகாதசி வந்தது, பாபமோச்சனி ஏகாதசி. தென் லோமசா மகரிஷிட்ட கேட்குறார் மாந்தாத ராஜா,
இந்த பாபமோச்சனி ஏகாதசியுடைய மகிமை என்ன, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன், தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். யாரு? மாந்தாதா ராஜா. யாருக்கிட்ட? லோமசா மகரிஷிட்ட. இந்த கதை யார் சொல்றாங்க? கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர்ட்ட சொல்றாரு. யுதிஷ்டர்ட்ட சொல்றாரு, லோமசா மகரிஷிகிட்ட வந்து மாந்தாதா சக்கரவர்த்தி இந்த பாபமோச்சனி ஏகாதசியுடைய மகிமையை கேட்டாங்க. கதைக்குள்ள கதை வரும். முதல்ல யுதிஷ்ட மகாராஜ் கிருஷ்ணாவும் பேசிட்டாங்க. இந்த ஏகாதசியுடைய மகிமையை வந்து யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணாட்ட கேட்குறாரு. அதே வந்து லோமசா மகரிஷிட்ட மாந்தாதா ரிஷி கேட்குறதா கிருஷ்ணர் சொல்கிறாரு. லோமசா மகரிஷி இதுக்கு உண்டான கதையை சொல்கிறார். இது மாதிரி ஒரு சமயம் வந்து சித்திரதன் ஒரு கந்தர்வன் இருந்தார். இப்போ நம்ம மனுஷங்களாக இருக்கும் இல்லையா, மனுஷங்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், இது மாதிரி விதவிதமான கிரகத்தில் வாழக்கூடியவங்க. நம்ம பூமியில் வாழ்கிறவங்க மனிதர்கள் சொல்கிறோம். மனிதர்கள், மிருகங்கள் இல்லையா, பூமியிலே இவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. இப்படி பூமியில் மனிதர்கள் இருக்காங்களோ, இதுக்கு மேல் கிரகங்கள் போக போக தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுவாங்க. 2வது வகையான தேவர்கள் அவங்க. அந்த கந்தர்வர்களுடைய தலைவன் வந்து சித்திரதன். அந்த சித்திரதன் வந்து என்ன பண்ணார், ஒரு நாள் தேவ மங்கைகளோட அப்சரஸோட அப்படியே உலா வரார் ஜாலியாக. இப்போ நம்ம ஊரில் கூட எல்லாம் பெண்களோட ஜாலியாக டூர் போவாங்க இல்லையா பசங்கள்லாம், அந்த மாதிரி சித்திரதா வந்து தேவ மங்கைகளோட அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ரொம்ப அழகான வனங்களில் சுற்றி வரார். அப்போ ஒரு அழகான ஃபாரஸ்ட், அந்த காட்டில் வந்து நீர்வீழ்ச்சிகள், மலைகள், ரொம்ப அழகான இடம். அங்கே வந்து இந்த பெண்கள்லாம் வந்து கந்தர்வர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தேவ மங்கைகள்லாம், அப்சரஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பியூட்டி பார்லருக்குலாம் போக வேண்டியதில்லை. அங்கே பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம், மேக்கப் போட வேண்டாம், இயல்பாகவே அழகாக இருப்பாங்க இந்த தேவ மங்கைகள். இவங்க ரொம்ப அழகாக பாடிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாத்திய கருவிகளாக வச்சுருக்காங்க. தும்புரு இந்த மாதிரி வாத்திய கருவிகளாக வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதில் ஒரு தேவ மங்கை, அவள் பேர் கோஷான்னு வருமே, மஞ்சு கோஷா, கரெக்டு, மஞ்சு கோஷா. இந்த மஞ்சு கோஷா தேவமங்கை என்ன ஆடினான்னா, அந்த கந்தர்வன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கச்ச வந்து அந்த காட்டில் ஒரு அழகான ஆசிரமம் இருந்தது, சவணமுனியோட ஆசிரமம். சவணமுனியோட ஆசிரமத்தில் மேதாவின்னு ஒரு இளம் ரிஷி, ரொம்ப யங் பாய், இளம் ரிஷி ஒருத்தர் தவம் பண்ணுறார். ரொம்ப அழகாக இருக்கார். அப்படி ஒரு தபத்தினால் அப்படி தேஜஸ், பல ஆயிரம் வருஷங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி சூரியன் மாதிரி தேஜஸ் அவர் உடம்புல. அந்த மேதாவி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மஞ்சு கோஷா பார்த்தோன்னே அவரோட அழகில் மயங்கி போயிட்டான். உடனே தன்னோட இந்த தேவ மங்கையெல்லாம் கூப்பிட்டு அவர் தவம் பண்ண இடத்துல போய் டான்ஸ் ஆடுறான். அழகழகாக டான்ஸ் எல்லாம் ஆடி, நடனமெல்லாம் ஆடி, வாத்திய கருவிகள்லாம் வாசித்து அவருடைய தபத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான், கெடுக்கணும். அவர் தவத்தை கெடுத்து தன் வழியில் விழ வச்சு அவரோட உல்லாசமாக இருக்கணும். இதான் அவரோட ஐடியா. யாருக்கு? மஞ்சு கோஷா. அந்த மஞ்சு கோஷா என்ன பண்ணால், அந்த பெண்கள்லாம் போய் அவர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த மேதாவி தவம் பண்ணுற இடத்துல, மேதாவி ரிஷி அவர் நல்ல சிரத்தையோடு தவம் பண்ணுறாரு. பல ஆயிரம் வருஷங்களா சாப்பிடாமல் தூங்காமல், மழை, வெயில், பனி, குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் கடுமையான தவம் இருக்கார், விரதம் இருந்துட்டுருக்கார். பகவானை குறித்து தவம் பண்ணுறார், பிரம்மத்தை குறித்து தவம் பண்ணிட்டுருக்கார். தென் இந்த மஞ்சு கோஷா வந்து அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி ஆடி கடைசியில் ரொம்ப பாட்டெல்லாம் பாடி அவங்க தேவமங்கையில் உடலில் நல்ல நறுமணம் வீசும், சென்ட்டு, அகோரா ஸ்மெல்லெல்லாம் வரும். அப்படி இந்த நறுமணம், அந்த கொலுசினுடைய ஓசை இதெல்லாம் கேட்ட உடனே மேதாவியோட தவம் களைய ஆரம்பிச்சு. மேதாவி தவம் களைஞ்சோடனே இந்த முன்னாடி பார்த்தா மஞ்சு கோஷா இருக்கா, அவ்வளோ அழகு. அவள் வந்து அப்படியே மேதாவியோடைய பக்கத்தில் வந்து உட்காடுறான். அவருடைய அழகெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிடுறாரு மேதாவி. தென் மஞ்சு கோஷா அப்படியே அவர் கரங்களெல்லாம் தொட்டு அப்படியே அவளை வந்து வசீகரிக்கிறான் தன்னுடைய அழகுனால. தென் மேதாவி அவளோட அழகில் மயங்கிடுறார். மஞ்சு கோஷாவோட அழகில் மயங்கி போய் அவளோடு வாழ ஆரம்பிச்சிடுறார். பல வருஷங்கள் வந்து அந்த மேதாவிக்கு வந்து மஞ்சு கோஷாவோட எல்லோரும் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார். அவ கூட உல்லாசமாக இருக்கார். அந்த காட்டில் ரொம்ப அழகாக சுற்றி வர்றாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. தென் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் மஞ்சு கோஷா சொன்னால் நான் போகணும், திரும்பி நான் தேவலோகத்துக்கு போகணும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தென் மேதாவி சொன்னார், இப்போ தானே வந்து நீ அதுக்குள்ளே போகணுங்கிறியே. பாருங்க, அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பல வருஷங்கள் நிமிஷம் ஆயிடுச்சு அவருக்கு அந்த பெண்ணுடைய சங்கத்தில் இருந்தனால. அவ்வளோ மோகம், காமத்தில் விழுந்துட்டார். ஸோ மோகத்தில் விழுந்து அவள் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு, நொடி பொழுதுல நாட்கள் போயிடுச்சு, வருஷங்களே போயிடுச்சு, 57 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு.
ஆனால் என்ன சொன்னார் மேதாவி, இப்போதான் நீ வந்த, அதுக்குள்ளே நீ போகணுங்கிறியே. இவளுக்கு வேற பயம், ஏன்னா முனிவர் தவம் பண்ணியிருக்காரு, ஏதாவது சபிச்சுட்டா என்ன பண்ணுறது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் கூடி தங்குறா. இன்னி கொஞ்ச நாள் அப்படியே உல்லாசமாக இருந்தாங்க. திரும்பி சொன்னால் நான் போகணும், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்ன நீ நேற்று தான் போகணுன்னே, அதுக்குள்ளே திரும்பி இன்றைக்கி போகணுங்கிறியே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளைக்கு போகலாம். நாளைக்கு நான் வந்து காயத்ரிலாம் ஜபிச்சுட்டு என்னுடைய பூஜா இதெல்லாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ போகலாம். அப்போ தான் சொல்கிறேன், இல்லை இல்லை, நான் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ வருஷங்கள் நீங்கள் அப்படி மயங்கி போயிட்டீங்க, எல்லாம் மறந்துட்டீங்க. நீங்கள் என்னடா இப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவருக்கு அப்போ தான் புரியுது. ஒரு செகண்டு, அல்லடா இவ்வளோ வருஷமாக தவம் பண்ணி விரதம் இருந்து யோகா பண்ணினதெல்லாம் வந்து வெறும் செகண்டில் போயிடுச்சு. அந்த பெண்ணோடைய அழகில் மயங்கி இவன் என்னை மயக்கிட்டான். வேணுன்னே இந்த மஞ்சு கோஷா வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து டான்ஸ்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடி என்னை வசீகரம் பண்ணி என் தவத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு அவருக்கு உணர்ந்துட்டார். உணர்ந்து அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து கண்ணெல்லாம் செவந்து சபிக்கிறார். நீ வந்து ஒரு ராட்சசியா போகணும், ஒரு பிசாசா போகணும் அப்படின்னு சபிக்கிறார். என்னை வந்து நீ என்ன பண்ணிட்ட, என்னை வசீகரம் பண்ணி என்னை தவத்தை நீ கெடுத்துட்டு, நீ நான் பல வருஷமா தவம் பண்ணதை நீ கெடுத்துட்டியே அப்படின்னு சபிக்கிறார். சபிச்சோடனே இவ காலில் விழுந்து பிரார்த்திக்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் நடந்துருச்சு. நான் வந்து என்னை எப்படியா இது பண்ணுங்க, நீங்கள் காப்பாற்றுங்க. ஏன்னா நீங்கள் முனிவர் இல்லையா, கருணை வாய்ந்தவர் தானே, நீங்கள் எப்போயும் மற்றவருடைய நன்மைக்காக வாழ்கிறவங்க, தயவுசெய்து என்னை மன்னிக்கணும் நீங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். யாரு? மஞ்சு கோஷா. யார் இடத்துல? மேதாவி, முனிவர் இடத்துல. என் மேதாவி சொன்னார், நான் உன்னை சபிச்சிட்டேன், இதை எப்படி திரும்பி வாங்கிக்கிறது, அது அவ்வளோதான். சரி, இதுக்கு எதாவது வழி இருக்கா, இதுக்கு எதாவது பிராய்ச்சித்தம் இருக்கா, அதுலேருந்து நான் எப்படி விடுபடுவேன், இந்த ராட்சஸோட இந்த பிசாசோட இருந்து விடுபட என்ன செய்யணும்? தென் மேதாவி சொல்கிறாரு, நீ வந்து வரக்கூடிய பாபமோச்சினி ஏகாதசி, பாபமோச்சினி ஏகாதசி விரதம் இருந்து பகவான் ஹரி கிருஷ்ணரை தியானம் செய்து அவர் மேலே பக்தி பண்ணி நீ இந்த ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா இந்த பாவத்திலிருந்து விடுபடுவ, நீ இந்த சாபத்திலிருந்துலாம் நீ விடுபட்டுருவ அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு மேதாவி அவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அவருடைய குரு சவண முனி இருக்கார், சவண ரிஷி. அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் பண்ண தபம்லாம் வீணாக போயிடுச்சு, பல ஆயிரம் வருஷமான தபம் இருந்தது, அந்த தேவமங்கையோட அழகில் மயங்கி போய் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா, இப்போ எப்படி நான் இழந்த தபத்தை பெறுறது? அவரும் அதே தான் சொன்னார். வரக்கூடிய ஏகாதசி வந்து பாபமோச்சினி ஏகாதசி, இந்த ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா நீ எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுபட்டுருவேன், விடுபட்டு புனிதம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சவண முனிவர் வந்து மேதாவிகிட்ட சொன்னார். தென் மேதாவியும் ஏகாதசி விரதம் இருந்தார். இந்த ஆசிரமத்தில் மேதாவி முனிவர்கள் எல்லாம் விரதம் இருந்து பகவான் ஹரியை யஜ்யம் பண்ணி தியானம் பண்ணி வழிபட்டாங்க. ஸோ அதனால் லோமச மகரிஷி சொல்கிறார் மாந்தாதாட்ட, இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த ஏகாதசி விரதம். மேதாவி சவண முனிவர்கள் எல்லாம் அந்த விரதம் இருந்தாங்க. அதே போல் அந்த மஞ்சு கோஷாங்கிற வந்து அந்த கோஷ்டு அந்த பிசாச்சு உடலேருந்து விடுபட்டு அவனும் திரும்ப தேவமங்கையானா, தேவலோகத்துக்கு போனான். கிருஷ்ணர் சொல்கிறார் யுதிஷ்டரா, இந்த ஏகாதசி அவ்வளோ அற்புதமானது, எல்லா விதமான கர்மங்கள்லேருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் மேலே பகவான் ஹரி கிருஷ்ணர் அவர் மேலே தூய்மையான அன்பு பக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஜெய் ஸ்ரீ பாபமோச்சினி ஏகாதசி விரதக்கி. ஸோ அதே போல் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பாகவதத்தில் ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாருமே வந்து மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து துன்பப்படுவாங்க. பரதுக்க துக்கி, ஐயோ இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, பகவான் மேலே அன்பு இல்லாமல் பக்தி இல்லாமல் ஜனங்க வந்து பௌதிக வாழ்க்கையில் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை விடுவிக்கிறதுக்காக தான், நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் வைஷ்ணவர்களை பகவான் இந்த பூமியில் அனுப்புகிறார். சில நேரம் பகவானே இங்கே நேரடியாக அவதாரம் பண்ணுறாரு, சில நேரம் தன்னுடைய சகாக்கள் அமைச்சு வைக்கிறார், பக்தர்கள் அமைச்சு வைக்கிறார். ஸோ பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்து நம்ம எப்படி பக்தி பண்ணணும், எப்படி நாம ஜபிக்கணும், எப்படி ஏகாதசி விரதம் இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் எப்படி வேணாலும் இருக்கலாம். தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்க, தண்ணி குடிக்கிறவங்க, ஜூஸ் குடிக்கிறவங்க, பழங்கள் சாப்பிட்றவங்க, கூடுமான வரைக்கும் தானியங்கள் சாப்பிடக்கூடாது. தானியங்கள், பீன்ஸ் வகை காய்கறிகள் இதெல்லாம் தவிர்த்து யார் ஒருத்தர் இந்த ஏகாதசி விரதத்தை சத்தையோடு பின்பற்றி பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவங்க வந்து எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவாங்க. அவங்க புலன்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால புலன்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு நம்ம சீக்கிரமாகவே ஆத்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் பக்தி பாதையில். அதனால் ஏகாதசி விரதம் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு பயிற்சி பண்ணணும்.
பிரபுபாதர் வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காரு. பிரபுபாதர் வந்து விரதங்களை வந்து கடுமையாக இருக்கணும்னு சொல்லலை, கடினமாக இருக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. பிரபுபாதருக்கு என்னென்னா, பிரபுபாதர் வந்து நிறைய சேவை பண்ணணும் கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணருக்கு நிறைய சேவை பண்ணால் தான் நம்ம கலங்கெல்லாம் விடுபடுவோம். வெறுமனே விரதம் இருக்கிறதுலாம் மட்டும் நம்ம தூய்மை அடைஞ்சிட மாட்டோம். அதனால இவன் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி படுத்து கிடக்கிறதுக்கு அவங்க எதாவது சேவை பண்ணலாம் இல்லையா? அதனால பிரபுபாதர் சொன்னால், நீ பிரசாதம் சாப்பிட்டுக்க, போய் சேவை பண்ணு, நிறைய சேவை பண்ணு, புத்தக விநியோகம் பண்ணு, பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு பிரபுபாதர் கட்டளையிட்டார். இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பக்தர்களை வந்து நம்மளெல்லாம் வந்து நம்ம பக்தர்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கருணையினால் நம்ம நல்ல பக்தர் ஆக்கி பகவான்கிட்ட அழைச்சின்னு போகிறது அவங்க நோக்கமே. அதுக்கு தான் பகவான் இங்கே இறங்கி வர்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வர்றார். சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தருடைய ரூபத்திலே வந்தார். பக்தருடைய ரூபத்தில் வந்து எப்படி பக்தி பண்ணணும்னு காமிக்கிறார். சில நேரங்களில் பகவான் நேரடியாக இங்கே இறங்கி வர்றாரு, நிறைய லீலை பண்ணுறாரு. ராமர், நரசிங்கர், அப்புறம் கிருஷ்ணர், பலராமர். சில நேரங்களில் அர்ச்சா விக்கிரகமாக இருக்கார் கோவிலில். நிறைய பேர் சந்தேகம், கோயிலில் உள்ள சிலை உண்மைதானா, கோயிலில் இருக்கிற சாமி கும்பிடலாமா, அது உண்மையா பொய்யா, இல்லை சும்மா ஏதோ வழிபடுறாங்களா, கல் கும்பிட்றாங்களா, இல்லை அந்த மாதிரி நிறைய பேர். நீ கோயிலில் போய் சாமி கும்பிட்ற, கடவுள் தான் எல்லா பக்கம் இருக்க, ஏன் கோயிலுக்கு போகணும், கோயிலில் ஏன் போய் சாமி கும்பிட்ற, நீ அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே வெறும் கல் தான் இருக்குது, அது ஒரு சிலை அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க, தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. கோயிலில் போய் ஏன் கோயில் கட்டுறாங்க, எதுக்கு கோயில், அங்கே சாமி எதுக்கு, அந்த சாமியோட சிலை உண்மைதானா, அதை வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம். பகவான் நிறைய அவதாரம் பண்ணுறார். குணாவதாரம், யுகாவதாரம், புருஷாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், சத்யாவேஷ அவதாரம், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் செய்கிறாங்க. அதில் ஒரு அவதாரம் தான் அர்ச்சா அவதாரம், அர்ச்சா விக்கிரகம். கோயிலில் உள்ளது சிலைன்னு சொல்லக்கூடாது. முதல்ல கோயில் உள்ள பகவானுடைய விக்கிரகத்தை சிலைன்னே சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஊரில் வைப்பாங்க இல்லையா, எம்ஜிஆர் சிலை, காமராஜ் சிலை, அப்புறம் ஜெயலலிதா சிலை, அப்புறம் கருணாநிதி சிலை, காந்தி சிலையெல்லாம் வைப்பாங்க. கருப்பாக வைப்பாங்க, காக்கா போய் மேலே அச்சம் போகும், அது மேலே. அந்த சிலை இல்லை இது. இது வந்து கோயிலில் உள்ளது சிலை இல்லை, கோயிலில் உள்ளது விக்கிரகம். விக்கிரகம்னா ரூபம். அச்சா விக்கிரகம்னா விக்கிரக வடிவில் உள்ள பகவானுடைய அவதாரம். அச்சா அவதாரம், அச்சா மூர்த்தி அல்லது விக்கிரகம் அல்லது அச்சா அவதாரம்னா பகவான் வந்து விக்கிரக ரூபத்தில் தோன்றி லீலைகள் புரிகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலாஜி, ரெங்கநாதர், உடுப்பி கிருஷ்ணர், குருவாயூரப்பர், ஜெகநாதர், கிருஷ்ணர், பலராமர், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் பகவான் புரிகிறார். அர்ச்சா அவதாரமாக, அர்ச்சா மூர்த்தியாக தோன்றார். கோயிலில் வந்து அர்ச்சா அவதாரம் பண்ணி அங்கே பகவான் கூட பக்தர்கள் கூட பகவான் நித்தியமாக லீலை புரிகிறார். இப்போவும் வந்து பகவான் பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். அது அர்ச்சா அவதாரமாக இருந்து. அதனால் கோயிலில் உள்ள விக்கிரகம் வந்து சிலை இல்லை, சிலையோ இல்லை வந்து அது வந்து கற்பனையானதோ இல்லை யாரோ கட்டி வச்சுட்டாங்க, யாரோ உருவாக்கிட்டாங்க, யாரோ செதுக்கிட்டாங்க எல்லாம் கிடையாது. அது விக்கிரகங்களில் நிறைய வகை இருக்குது. சுயம்புவாக தோன்றுறது, அப்புறம் தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணுறது, அப்புறம் மனிதர்கள் பிரதிஷ்டை பண்ணுறது, பகவானே சுயமாக தோன்றுனது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சுயமாக தோன்றுறது இருக்குது, அது சுயம்பு மூர்த்தி, தாமம், அதான் கஷேத்திரம், திவ்ய கஷேத்திரம், மகாக்ஷேத்திரம், தாமம், இந்த மாதிரிலாம் இருக்குது. கஷேத்திரம்னா நம்ம கட்டினா அது கோயில் கஷேத்திரம், தேவர்கள் கட்டினா மகாக்ஷேத்திரம், பகவானே தோன்றுனா அது திவ்ய தேசம், திவ்ய கஷேத்திரம், பகவானே சுயமாக தோன்றுனது. அப்புறம் தாமம், பகவான் வசிக்கூடிய இடம், பகவான் நித்தியமாக வசிக்கூடிய இடம். விருந்தாவன், மதுரா, மாயாப்பூர், அயோத்தியா, கயா, இதெல்லாம் வந்து தாமம், பகவான் நித்தியமாக வசிக்கூடிய. இப்போ கோயிலில் உள்ள விக்கிரகம் வந்து அர்ச்சா அவதாரம். பகவான் வந்து அந்த அர்ச்சா மூர்த்தியாக விக்கிரகமாக தோன்றி நிறைய லீலைகள் புரிகிறார். அதனால கோயில் உள்ள விக்கிரகத்தை வந்து நம்ம பௌதிகமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அப்போ அடுத்த சந்தேகம் வரும், எதுக்காக பகவான் கோயிலில் விக்கிரகமாக தோன்றுறாரு? ஏன்னா நம்ம வந்து பகவானை நேரடியாக பார்க்குற வாய்ப்பை இழந்துட்டோம். பகவானை வந்து நேருக்கு நேர், இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பகவான் நேருக்கு நேராக பார்க்குற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. இப்போ இந்த கண்கள் வந்து பௌதிகமாயிடுச்சு. இப்போ இந்த கண்களால் எதை பார்க்க முடியுது? கல், உலோகம், அப்புறம் மரம், இதைத்தானே பார்க்க முடியுது. இப்போ பகவான் என்ன பண்ணுறாரு? அந்த கல், உலோகம், மரம்லாம் கூட அவருடைய சக்தி தான். அப்போ அதுலேயும் தோன்றாரு ரொம்ப கருணையோட. தன் பக்தர்களை அருள் பாலிக்கிறதுக்காக நம்மளுடைய கண்கள் குறைபாடாயிடுத்து, நம்மளால் பௌதிகமான பொருட்களை தான் பார்க்க முடியுது. அந்த பௌதிகமான பொருட்களும் பகவான் இடத்துலேருந்து தான் வருது. பகவான் அதிலே தோன்றார், ரொம்ப கருணையோடு தோன்றி தரிசனம் கொடுக்குறார். அந்த மூர்த்தியை வரும்போது அது வந்து பௌதிகமானது, அது ஆத்மீகமாயிடுது. பகவான் ஒரு கல்லில் தோன்றினாலோ அல்லது மரத்தில் தோன்றினாலோ அல்லது வேலைப்பாடுகள் செய்த உலோகங்கள் பஞ்சலோகத்தில் தோன்றினாலோ அது வந்து அதுக்கப்புறம் அது பௌதிக பொருள் இல்லை,
அதை சரியான விதத்தில் ஆச்சாரியன் ஆன்மீக குரு பிரதிஷ்டை செய்து ஆச்சாரியன் பரீட்சை செய்து சம்பிரதாயத்தில் உள்ள பக்தர்கள் வழிபாடு பண்ணும்பொழுது அது வந்து ஆத்மீகமாயிடும். அச்சாவதாரமாக தோன்றிடுறார், அதில் விக்கிரகமாக தோன்றிடுறார், அவதாரம் பண்ணிடுறார். ராமர், நரசிங்கர், வராகர், ரங்கநாதர், பாலாஜி, குருவாயூரப்பர், பாண்டுரங்கர், உடுப்பி கிருஷ்ணர், இந்த மாதிரி ஒரு அச்சாவதாரம் இருக்காங்க இல்லையா, பகவான் அதில் தோன்றுகிறார். சிலப்போ சுயமாக தோன்றுறாரு, சிலப்போ பக்தருடைய பக்தி ஏற்றுண்டு அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ சாதாரண பௌதிகமான பொருட்களை பார்க்குறவங்க அந்த கோயிலுக்கு வரும்போது அங்கே பகவானை தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த விக்கிரகத்துடைய கருணை கிடைக்கும். அச்சாவதாரத்துடைய ஆசீர்வாதம். கிருஷ்ணா வந்து விக்கிரக ரூபத்திலேருந்து ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறதுக்காக அர்ச்சாமூர்த்தியாக தோன்றார், அர்ச்சாவதாரமாக. சைதன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றினார். சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றினது வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லாம் நாம ஜபிச்சு பக்தி பண்ணி பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கு. அப்படி பகவான் இந்த பூமியில் தோன்றும் போது தன் சகாக்களோட தோன்றார். சைதன்ய மகாபிரபு தன் சகாக்களோட வர்றார். அப்படி வந்த பக்தர்களில் கோவிந்த கோஷ்னு ஒரு பக்தர் இருந்தார். சைதன்ய மகாபிரபு மிகவும் பிரியமானவர். கோவிந்த கோஷ் வந்து சைதன்ய மகாபிரபு சகாக்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர். 3 சகோதரர்கள் இருந்தாங்க. கோவிந்த கோஷ், மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ், 3 பேர். கோவிந்த கோஷ், மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ், இவங்க 3 பேரும் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு மிக நெருக்கமான சகோதரர்கள். ரொம்ப அழகாக பாடுவாங்க. கீர்த்தனம் பாடுறதுல கர்த்தால் மிருதங்கம் வாசி ரொம்ப அழகாக கீர்த்தனம் பாடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட். இவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. ஏன்னா பகவான் இந்த பூமியில் தோன்றாரு அப்படின்னா தன் சகாக்களோட வர்றாரு. இப்போ பகவான் சைதன்ய மகாபிரபுவாக வரும்போது, கிருஷ்ணர் சைதன்யராக வரும்போது கோபர்கள், கோபிகைகள், அவங்க கோபிகைக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள்லாம் ஆச்சாரியராக தோன்றினாங்க இந்த பூமியில். அப்போ கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய லலிதா விஷாக்கா. ராதா கிருஷ்ணாவுடைய நித்தியமான சேவையில் ஸ்ரீமதி ராதாராணி ஈடுபடுறாங்க. கோபியிலே மிக உயர்ந்தவங்க. ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிக நெருக்கமாக சேவை பண்ணக்கூடியவங்க லலிதா விஷாக்கா. அதுக்கப்புறம் மற்ற கோபிகள், அப்புறம் அவங்களுக்கு அடுத்து உள்ள கோபிகள், இந்த மாதிரி நிறைய சேவகர்கள் கோபிகள்லாம் இருக்காங்க கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறவங்க. அப்போ விசாகா அவங்க வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க. அந்த விசாகாவுடைய பாடல்களை பாடக்கூடியவங்க 3 கோபிகள், ரசோல்லசா, சித்திரலேகா, இந்த மாதிரி 3 கோபி இருக்காங்க. அந்த 3 கோபிகள் தான் வந்து சைதன்ய மகாபிரபு லீலையில் மாதவ கோஷ், வாசுதேவ் கோஷ், கோவிந்த கோஷாக தோன்றினாங்க. கலாவதி சகி, ரசோல்லசா, குணத்துங்கா, இந்த 3 கோபிகள். கலாவதி சகி, ரசோல்லசா சகி, குணத்துங்கா சகி, இவங்க 3 பேர் வந்து விஷாக்காவுடைய கீர்த்தனையெல்லாம் பாடி ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறவங்க. அவங்க கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றும் போது இவங்க 3 பேரும், அந்த 3 சகிகளும், மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ், கோவிந்த கோஷ் தோன்றினாங்க. இவங்களுடைய சேவையை என்னென்னா அழகாக கீர்த்தனம் பாடி பிரச்சாரம் செய்கிறது. நகர கீர்த்தனம், எங்கெங்கெல்லாம் கீர்த்தனம் பாடி பிரச்சாரம் செய்கிறது தான். இவங்க கீர்த்தனம் பாடினா அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்க கீர்த்தனை பாடினா சைதன்ய மகாபிரபு நித்யானந்த துள்ளி குடிச்சு நடனம் ஆடுவாங்களாம், துள்ளி குதிச்சு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ரொம்ப அழகாக பாடுவாங்க. அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இவங்க 3 பேரும் மேற்கு வங்காளத்தில் அக்ரதீப்னு ஒரு கிராமம் இருக்குது. அக்ரதீப் வந்து சைதன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டால கட்டுவான்னு ஒரு இடம். கட்டுவாக்கு பக்கத்தில் தான் அக்ரதீப்னு ஒரு கிராமம். அந்த அக்ரதீப்பில் தான் இவங்க 3 பேர் வாழ்ந்து வந்தாங்க. யார் 3 பேர்? கோவிந்த கோஷ், வாசுதேவ் கோஷ், மாதவ் கோஷ். தென் ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு வந்து மாதவ் கோஷ், கோவிந்த கோஷையும் கூப்பிட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு நீங்கள் நித்யானந்த பிரபு கூட பிரச்சாரம் பண்ணுங்க. நித்யானந்த பிரபு வந்து மேற்கு வங்காளத்தில் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்கிறார், அவருக்கு உதவியா இருங்க, போய் அவருடைய சேவையில் ஈடுபடுங்கன்னு அனுப்பிச்சிட்டார். தென் கோவிந்த கோஷ் மட்டும் பூரியில் சைதன்ய மகாபிரபு கூட இருக்கார், சேவை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு விருந்து சாப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் டைஜஷன் சீக்கிரம் செரிமானம் ஆகணும். உடனே கோவிந்த கோஷ் கூட இருந்தாரு. அவர்கிட்ட ஹரிதாக்கி கொண்டு வானாரு. ஹரிதாக்கின்னா கடுக்கா, நம்ம ஊரில் கடுக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. கடுக்கா வந்து ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி வாய்ந்தது. தென் எப்பவுமே வந்து சைதன்ய மகாபிரபு வந்து பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் கடுக்கா சாப்பிடுவார், ஹரிதாக்கி. அதுக்கு வங்காளத்தில் ஹரிதாக்கின்னு சொல்லுவாங்க. கோவிந்த கோஷ் எனக்கு ஹரிதாக்கி வேணும்னாரு சைதன்ய மகாபிரபு. கோவிந்த கோஷ் உடனே ஓடி போனார். போய் பக்கத்தில் உள்ள வைஷ்ணவர் வீட்டுக்கெல்லாம் போய் ஹரிதாக்கி கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றார், கடுக்காய்.
கடுக்காய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து சைதன்ய மகாபிரபு கொடுத்தாரு, பிரசாதமாக கொடுத்தாரு. மகாபிரபு சாப்பிட்டார். திரும்பி அடுத்த நாள் கேட்டார், கோவிந்த கோஷ் எனக்கு ஹரிதாக்கி வேணும், ஹரிதாக்கி வேணும், கடுக்கா வேணும், கடுக்கா வேணும்னார். உடனே கிச்சனில் போய் எடுத்துன்னு வந்தார். சைதன்ய மகாபிரபு சொன்னார், இது எப்படி வந்தது? நேற்று போய் ரொம்ப தூரம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், நேற்று போய் எங்கேயோ வெளியிலாம் போய் வாங்கிட்டு வந்தேன், இது எப்படி வந்தது இன்னைக்கு? அது நான் கொஞ்சம் வாங்கி சேமித்து வச்சுருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கேட்பீங்கன்னு கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கேன்னாரு. நீ சேமித்து வைக்கிறியா நீ? அப்படின்னா நீ பிரம்மச்சேரி இருக்க முடியாது, நீ கிரகஸ்தல் ஆகணும். கிரகஸ்தரில் தான் சேர்த்து வைப்பாங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோஜனை கிரகஸ்தரில் தான் இருக்கும். சன்னியாசிகள் பிரம்மச்சேரி ரொம்ப எளிமையாக வாழணும், அப்பப்போ சாப்பிட்டுக்கணும், அப்போ என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கணும், அடுத்த வேலையை பற்றி கவலைப்படக்கூடாது, பகவானை சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நீ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க, நீ சேமித்து வைக்கக்கூடிய குணம் ஒன்றை இருக்கு இல்லையா, அதனால நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு போய் பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டேன். யாரு? கோவிந்த கோஷ். தென் மகாபிரபுடைய கட்டளை ஏற்றுண்டு கோவிந்த கோஷம் திருமணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு அக்ரதீப்பில் வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் கங்கையில் குளிச்சுட்டு இருக்கும்போது கோவிந்த கோஷ்க்கு ஒரு விக்கிரகம் கிடைச்சிது. ஒரு கிருஷ்ணர் சீலா, கிருஷ்ண சீலா வந்து அப்படியே மிதந்து வந்தது தண்ணியில் வந்து அவர் முதுகில் டச் பண்ணிச்சு. கோவிந்த கோஷ் எடுத்துன்னு வந்து மகாபிரபுட்ட கொடுத்தார், சைதன்ய மகாபிரபுட்ட. சைதன்ய மகாபிரபு சொன்னார், இதை பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு ஒரு சிற்பி வருவார், இதில் உனக்கு ஒரு அழகான விக்கிரகம் பண்ணி தருவார், அந்த விக்கிரகத்தை நீ ஆராதனை பண்ணு. கோபிநாதர் விக்கிரகம், கோபிநாதருக்கு ஆராதனை பண்ணி விக்கிரக வழிபாடு பண்ணி நீ நாம சங்கீர்த்தனை பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டுரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். யாரு? யாரு? கோவிந்த கோஷ். தென் கோவிந்த கோஷ் வந்து அதே மாதிரி ஒரு அழகான சிற்பி வந்தார், அந்த கிருஷ்ணசீலா ஒரு அழகான கோபிநாத் விக்கிரகம் பண்ணார். விக்கிரகம் பண்ணணும், ரொம்ப அழகு விக்கிரகம், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகான விக்கிரகம் கோபிநாதர். அந்த விக்கிரகத்தை வந்து வழிபட ஆரம்பித்தார். சைதன்ய மகாபிரபுடைய அறிவுரையில், அவருடைய வழிகாட்டுதலில் கோபிநாதர் விக்கிரகத்தை வழிபடுறார். அவர், அவங்க மனைவி, அவர் குழந்தை, ஆட்குழந்தை இருந்து, ஆண் குழந்தை, மனைவி, கோவிந்த கோஷ் விக்கிரக ஆராதனை பண்ணுறாரு, நாம சங்கீர்த்தனை பண்ணுறாரு, பிரச்சாரம் செய்கிறாரு. இப்படியே வங்காளத்தில் வாழ்ந்து வர்றார். கொஞ்ச நாளில் அவங்க மனைவி இறந்து போயிடுவாங்க, கோவிந்த கோஷோடைய மனைவி. அவர் பையனும் இறந்து போயிட்டார், சின்ன பையன், சின்ன பையனும் இறந்து போயிட்டான், மனைவி இறந்து போயிட்டார். இவருக்கு அப்படியே விரக்தி ஆயிடுச்சு, அப்படியே மனதை விட்டுட்டார். என்னடா அது, நான் நல்லா தானே பக்தி பண்ணிட்டு இருந்தேன், சைதன்ய மகாபிரபு தான் என்னை கல்யாணம் பண்ண சொன்னார், கல்யாணம் பண்ணிட்டேன், மனைவி குழந்தைகள்லாம் வந்தது, இப்போ வந்து அவங்க இறந்து போயிட்டாங்களே, என்னை யார் இனி பார்த்துக்குவாங்க அப்படின்னு மன வருத்தப்பட்டு அப்படியே மன ஒடிச்சு போய்டுறார் கோவிந்த கோஷ். தென் ஒரு நாள் அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணதை விட்டுட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது பிரச்சனை முதல்ல பக்தியில் தான் கை வைப்போம், பக்தியை விட்டுருவோம். கோயிலில் போய் பகவானை சேவை பண்ணுறது, பகவானை ஆராதிக்கிறது, விரதம் இருக்கிறது, நாம ஜபிக்கிறது எல்லாம் போயிடும். நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே, ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சு, இல்லை காய்ச்சல் வந்துட்டாலும் இன்னைக்கு ஜபம் பண்ண மாட்டோம், இவன் தலைவலிக்கு இதை ஜபம் பண்ண முடியாது அப்படின்னு முதல்ல ஜபத்தை நிப்பாட்டுவோம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டுவோம், சேவை பண்ணுறதை நிப்பாட்டுவோம், கடைசியில் பக்தியை விட்டே போயிடுவோம். இது சின்ன சின்ன இழப்புகள் வந்தாலே, சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே. மனைவி குழந்தை 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அப்போ எப்படி இருக்கும்? அவ்வளோதான். கோவிந்த கோஷ் வந்து கோபிநாதரை விட்டுட்டார், கோபிநாதருக்கு போகா கொடுக்கறது இல்லை, கோபிநாதருக்கு அபிஷேகம் பண்ணல, எல்லாத்தையும் விட்டுட்டார். அப்படி கவலையில் இருக்கார். சைதன்ய மகாபிரபு சொல்லி தானே நான் எல்லாம் பண்ணினேன், எனக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த கோபிநாதர் வந்து பேசினார். கோபிநாதர் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா விக்கிரகம், அவர் கோவிந்த கோஷ்ட வந்து கோவிந்த கோஷ்ட பேசுறார். கோவிந்த கோஷ், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு இன்னொரு பையனை நீ பட்னி போட்டு கொள்றியே, என்னையும் கொள்றதான் உன் ஐடியாவா? விக்கிரகம் பேசுற. பாத்தீங்களா, விக்கிரகம் பேசுவோம். ஏன் பேச முடியாது? அதான் அச்ச அவதாரமாச்சே. பகவான் வந்து விக்கிரக ரூபத்தில் தோன்றியிருக்கார். யார் ஒருத்தர் அன்போட பகவானை வழிபடுறாங்களோ பகவான் அவருக்கு எந்த ரூபத்திலையும் காட்சி அளிக்க முடியும், விக்கிரகமாக இருந்தும் காட்சி அளிக்க முடியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேஜதி ததகம் பக்தி உபகதம் அஸ்நாமி பிரியதாத்மன. யாராவது எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ பக்தியோடு கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கிறேங்க கிருஷ்ணா. அந்த பக்தி இருக்கான்னு தான் முக்கியம். நம்ம பகவான் மேலே பக்தி இருக்குது, அன்பு இருக்குது, முழுமையாக பகவானை சரணடைஞ்சிருந்தா அவர் நம்ம விக்கிரக ரூபத்தில் கூட நம்ம கூட வந்து அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். விக்கிரக ரூபத்தில் பகவான் இருக்கார், ஆனால் பக்குவம் இல்லாததுனால நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம பக்குவம் அடையாததுனால கிருஷ்ணர் இருக்காரா இல்லையா டவுட் ஆயிடுச்சு. நம்ம இந்த விக்கிரகத்தில் பகவான் இருக்காரா இல்லையா, ஜெகநாதர் இருக்காரா இல்லையா, கிருஷ்ணர் இருக்காரா இல்லையா சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம பக்தியில் அவ்வளோ பக்குவம் ஆகலை. ஆனால் கோவிந்த கோஷ் அந்த மாதிரி பக்தர் இல்லை. அவர் முழுமையாக சைதன்ய மகாபிரபு தன்னை அர்ப்பணிச்சுட்டவர், பிரம்மச்சரிய விரதம் இருந்தவர். ஆனால் சைதன்ய மகாபிரபு சொன்னனால கல்யாணம் பண்ணிட்டார்.
இப்போ என்ன ஆச்சு, ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிட்டார், அவ்வளோதான். ஏன்னா மனைவி இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துட்டாங்க. அதனால தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது எதுக்காக? ஆச்சாரியுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக. சைதன்ய மகாபிரபு அவங்க மூலமாக நமக்கு அவங்களுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு காமிக்கிறாங்க. கோவிந்த கோஷ் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண பக்தர் இல்லை. ஓ அவரு போச்சா ஆச்சாரியன்னு இப்படியா அப்படி நம்ம நினச்சிக்கூடாது. பூர்வாச்சாரியராக இருந்தவர் கோவிந்த கோஷ், நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்தவர். அவரே கணவன் மனைவி இறந்ததும் மனைவி குழந்தை இறந்ததும் பக்தி விட்டுட்டாரு, கோபிநாதரை விட்டுட்டாரு அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் இருக்கு. கோபிநாதரை வந்து அந்த அளவுக்கு பார்த்துட்டார் கோவிந்த கோஷ், தான் குழந்தை மாதிரி. வேலை அவளுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அபிஷேகம் பண்ணுறது, அவருக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லா கவனிச்சுட்டார். ஆனால் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது, கவனிக்காம விட்டுட்டார். தென் கோபிநாதர் உடல் அவரை பிடிச்சிட்டார். ஏ கோவிந்த கோஷ், ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு இன்னொரு பையனை இப்படி பட்னி போட்டு கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு பேசுறாரு. தென் கோவிந்த கோஷ் பார்த்தாரு, கோபிநாதர் தன் இடத்துல பேசுறாரு. தென் கோவிந்த கோஷ் பேசினாரு, ஆமாம் என் மனைவியும் இறந்து போயிட்டா, என் பையனும் இறந்து போயிட்டான். நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு யார் இறுதி கடன் பண்ணுவாங்க? என்னுடைய ஸ்ராதா, என் மூதாதையர்கள் வந்து யார் துன்பத்திலிருந்து விடுவிப்பாங்க? நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு யார் தர்ப்பணம் செய்வாங்க? என் பையனே தான் இறந்து போயிட்டானே, நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? எனக்கே குழந்தை பிறக்கணும். அப்போ அந்த பையன் தான் என்னை விடுவிக்கணும். அவனே இறந்து போயிட்டான்னு எனக்கு யார், நான் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு யார் தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க? யார் செய்யறதுக்கு இருக்காங்க? எனக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை எனக்கு. என் கோபிநாத் சொன்னார், உனக்கு யார் இல்லைன்னு யார் சொன்னா? நான் இருக்கேனே, நான் இருக்கேன் உன் பையனா. நீ இறந்ததுக்கப்புறம் நான் உனக்கு தர்ப்பணம் பண்ணுறேன், நான் போய் கங்கையில் போய் உனக்கு தர்ப்பணம் பண்ணுவேனா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறார். யார்? கோபிநாதர். கிருஷ்ணர் வந்து கோபிநாத் விக்கிரகம் ப்ராமிஸ் பண்ணார் கோவிந்த கோஷ்டை. நீ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல் பசிக்குது, சாப்பிட்றது தான் கூட. நீ சாப்பிடாம என்ன பட்னி போட்டு கொள்றதா முடிவு பண்ணிட்டியா நீ? பாருங்க, பக்தர் கையால் சாப்பிட்றது பகவான் ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். பகவான் வந்து பூர்ணமானவர், தண்ணில் திருப்தி அடையக்கூடியவர். அவருக்கு எதுவுமே அவர் வெளியிலேருந்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை. பகவான் கிருஷ்ணரை வந்து வெளியிலேருந்து நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியது. அவர் தண்ணில் திருப்தி அடையக்கூடியவர், அவர் பூர்ணமான முழுமையானவர். ஆனால் பக்தரோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக பக்தர்கள் அன்போடு கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துன்றார். இப்போ இங்கே கோபிநாதர் விக்கிரக வடிவில் இருக்காரு, தன் பக்தன்ட்டு அன்பு பரிமாற்றம் செய்யணும் கோவிந்த கோஷ்டை. கோவிந்த கோஷ் எனக்கு பசிக்குது ஏதாவது கொடு அப்படின்னாரு. உடனே போய் சமையல் ரூமில் போய் அழகழகாக பிரசாதம்லாம் தயார் பண்ணி போகா பண்ணி கோபிநாதருக்கு படைக்கிறார். விதவிதமான பலகாரங்கள், சப்ஜி, கூட்டு, பாயசம்லாம் வச்சு கோபிநாதருக்கு படைச்சார். கோபிநாதர் சந்தோஷமாக சாப்பிட்டார். தென் திரும்பி விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பித்தார். கோபிநாதர் சொன்ன மாதிரியே கோவிந்த கோஷ் உடலை விட்டதும், கோவிந்த கோஷ் உடலை விட்டு அவர் சமாதி அடைஞ்சார். அப்போ வருஷம் போய் கங்கையில் போய் தர்ப்பணம் கொடுக்குறார். கையில் தர்ப்ப புல் எடுத்துன்னு போய் கோபிநாத் விக்கிரகம். இப்போ போனாலும் இன்றைக்கும் மேற்கு வங்காளத்தில் அந்த கோயில் இருக்குது, அந்த விக்கிரகம் இருக்குது. இது கற்பனை கதையெல்லாம் இல்லை, உண்மையாலுமே நடந்தது. இப்போவும் வருஷம் கோபிநாதர் விக்கிரகம் கோவிந்த கோஷுக்கு ப்ராமிஸ் பண்ண சத்தியம் பண்ணதுனால இப்பயும் வருஷம் கங்கையில் போய் கோவிந்த கோஷ் அவங்க மூதாதையருக்காக பகவானை போய் தர்ப்பணம் பண்ணுறார். தர்ப்ப புல் எடுத்துன்னு போய் தர்ப்பணம் பண்ணுறாங்க. இதுதான் அச்சா அவதாரம், அச்சா விக்கிரகம். ஸோ அந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருக்குது பகவானுக்கும் பக்தருக்கும். தன் பக்தனுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுறார் பகவான். நான் செய்கிறேன், உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதே அப்படின்னாரு. அதே போல் இப்போவும் வந்து கோவிந்த கோஷ்காக வந்து அந்த கோபிநாத் விக்கிரகம் இன்றைக்கி அங்கே மேற்கு வங்காளத்தில் ரொம்ப கிராண்டாக அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், திருவிழா நடக்கும். அங்கே அக்ரதீப்புங்கிற கிராமத்தில், கட்டுவாக் பக்கத்தில் மேற்கு வங்காளத்தில் கங்கை கரையில் இருக்குது அந்த கிராமம். அது கோயில் இருக்குது, கோவிந்த கோஷ் வழிபாடு பண்ண விக்கிரகம் கோபிநாதர். அந்த கோபிநாதர் வந்து கங்கையில் போய் தர்ப்பணம் பண்ணுறார் கோவிந்த கோஷ்காக, தன் பக்தனுக்காக. உண்மையில் பக்தர்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. கிருஷ்ண பக்தி பண்ணும்போது இந்த உலக நியமங்கள் அப்பாற்பட்டுறோம். ஆனால் பக்தனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து பகவானுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறார் கோவிந்த கோஷுக்கா. ஆச்சாரியர் வந்து பௌதிகமானவர் இல்லை, ஆனால் இந்த லீலை மூலமாக அப்போ பகவான் உலகத்துக்கு பறைசாட்டுறார். நான் சாதாரண சிலை இல்லை, விக்கிரகம் கல் இல்லை, நான் விக்கிரகம் அச்சா அவதாரம், என்கிட்ட அன்பு பண்ணால் நான் திரும்ப அன்பு பரிமாற்றம் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் வந்து இந்த விக்கிரகம் சாதாரணது இல்லைன்னு உறுதிப்படுத்துகிறார். அதே மாதிரி பக்தர்களும் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சுருக்காங்க, ஆச்சாரியர்கள் வந்து எவ்வளோ தூய்மையானவங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு காமிச்சது இந்த அற்புதமான லீலை. அப்பேற்பட்ட உன்னதமான பக்தர் மறைந்த தினம் இன்றைக்கு கோவிந்த கோஷோடைய மறைவு தினம். இதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு லீலை நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதருக்கு ஒரு பிராமணர் சேவை பண்ணிகிட்டே இருப்பார், பிரம்மச்சாரியாக இருந்து சேவை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடும், பிரம்மச்சாரியாக இருந்தார். அப்புறம் கல்யாணம் பண்ணுறதே மறந்துட்டார்.
பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு ரங்கநாதருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுட்டார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய சேவையில் இருந்து பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணுறதே மறந்து போயிட்டார். வயசாயிடுது. வயசானதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வந்தது, அஜித் நான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையே, அப்போ நான் இறந்து போயிட்டா என்னை யார் தர்ப்பணம் பண்ணுவாங்க எனக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை வந்துடுது. தென் ரங்கநாதர் சொன்னார், கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பண்ணுறேன் உனக்காக, நீ வருத்தப்படாத, நீ எனக்கு சேவை பண்ண இல்லையா, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா. இதுதான் பக்தி. அந்த விக்கிரகம் வந்து சாதாரண கல்லோ சிலையோ இல்லை, அர்ச்சா அவதாரம். ரங்கநாதர், பாண்டுரங்கர், குருவாயூரப்பர், உடுப்பி கிருஷ்ணர், ஜெகநாதர், இவங்கெல்லாம் இன்றைக்கும் வந்து பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் கோவிந்த கோஷ இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் பகவான் மேலே இந்த தூய்மையான அன்பு ஏற்படணும், பக்தியில் முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ணன் மேலே ஒரு தூய்மையான அன்பு வளர்த்துக்கணும். ஜெய் ஸ்ரீ கோவிந்த கோஷ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, கௌர் பிரேமானந்த்.